இந்த வீடியோ கொஞ்சம் நக்கலா தான் இருக்கும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சும்மாவே ஹேட் பண்ணுவீங்க. இப்போ உண்மையாகவே ஹேட் பண்ணீங்க. ஏன்னா கொஞ்சம் நக்கலா தான் இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ சாதாரணமான வீடியோ கிடையாது. வயித்துல இருக்கிறதுல வாந்தி எடுக்க போகிறேன்னு. பாருங்க செம்ம ஃபன்னாக இருக்க போது பாருங்கள். இது குஷ்டம் வந்துடலாம் லைட்டாக. ஏன்னா சூடாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சத்தியமாக சொல்கிறேன், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆபாசமாக எதுவும் இருக்காது. ஆனால் அறிவு போலும் கொட்டும். இன்றைக்கி மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழுவி எத்துன்னு உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன் நான். 2024 புலம்பல்ஸ் வீடியோ இது. எஸ், நீ தான் அடிக்கடி புலம்புவே ப்ரோ, ஏன் தனியாக ஒரு புலம்பல் வீடியோ போடுற அப்படின்னா இது எனக்காக கிடையாது. யூடியூபர்ஸ் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டியில். புதுசாக வரவங்க, பழசாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டென்ட் பண்ணாமல் மற்றவங்கள பிடிச்சி இழுத்து மற்றவங்க பெட்ரூமில் எட்டி பார்த்து கண்டென்ட் பண்ணுறது ஒரு வேலை பொழப்பை வச்சு நிறைய பேர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன உத்தமனா, நீ என்ன பத்தினியான்னு கேட்பீங்க. என்னை பற்றி நான் கழுவி ஊற்றிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாரை பற்றி டீகோட் பண்ணிலாம் அதை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது வருஷம் முடிய போதில்ல, இன்னும் 2 நாள் இருக்குதா. இந்த கர்மத்தில் பார்த்தீங்கன்னா பேசி தீர்த்துட்டோன்னு வச்சுக்கோ, எனக்கும் பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா அது மோஸ்ட் ஃபேமஸ் இர்ஃபான் வியூஸ். நான் ஏன் இப்போ பேர்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தப்பாக ஒன்றும் பேச போகிறது கிடையாது. நடந்த விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். ஊரில் எவ்வளோ பேர் ஆர்வெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம தலைவனை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டே பண்ணுறது இல்லைன்னு ஏகப்பட்ட மீம்ஸ் நான் பார்த்தேன். இர்ஃபான் வியூஸ் எல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மனுஷன் தான். யாரோட கான்ட்ரவர்சிக்கு போக மாட்டாப்புல, யாரை பற்றி வீடியோஸும் பண்ண மாட்டாப்புல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இர்ஃபானை பிடிக்கும். மற்றவங்க என்ன கண்டென்ட் பண்ணால் எனக்கு என்ன, என் கண்டென்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு விலாக்ஸ், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ், கல்யாணம் விலாக்ஸ், குழந்தை விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கார் விலாக்ஸ் ஏதோ விலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் குண்டாக இருந்தால் அவர் உடம்புக்கு எடுத்துக்கினா அவர் பார்த்துப்பார். நம்மளாம் பார்த்தீங்கன்னா கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தெரிஞ்சுதான் அவர் பண்ணுறாரு. அது 2வது விஷயம். 3வது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் பண்ணுற கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று, அதில் அவர் உள்ளே தூக்கி போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காண்டாயிட்டாங்க. 2வது இந்த ஜெண்டர் ரிவீலு நம்ம ஊரில் பண்ண பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு துபாயில் போய் பண்ணார். அதையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணாங்க. 3வது அந்த தொப்புள் கொடி இதை பண்ணுறது. இது 3த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையான அஃபென்ஸான விஷயங்கள் தான். பட் அவர் உள்ள ஜெயிலில் போடுறத பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சிதம்பரம் ரகசியம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ரகசியமாக இது இருக்குது. அதுக்கான விளக்கம் அவர் கொடுத்தார் அப்படின்னா அவரை ஹேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ப்ரோ இர்ஃபான் ப்ரோ, நீங்கள் இதுக்கு ஒரு விளக்கம் குத்திங்கன்னு வச்சிங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குல்ல மீம்ஸா, அதுக்கு ஒரு முடிவுன்றது வரும். ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறையால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுவாங்க. அதில் 2வது மனுஷன் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன். எஸ், இவங்க 2 பேர் இப்போ நான் பக்கத்து பேசுகிறேன் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பிரியாத ஒரு கப்புள்ஸ். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நானும் பிரியாணி மேன் பேசிக்கிறோம், எனக்கும் பிரியாணி மேன் தெரியும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸாக எதுவும் நான் பேச போகிறது இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா புலம்பல்ஸ் வீடியோ ஆஃப் 2024. மனுஷனோட மெயின் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோஸு, ஸ்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற கோமாளித்தனங்களில் வச்சு ரியாக்ஷன் வீடியோஸ், அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நியாயம், தர்மம், தர்மேந்திர பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பேசினே போகப்பில். இதனாலே பார்த்தீங்கன்னா சில டைமில் கொஞ்சம் ஓவர் எக்ஸாகரேட் ஆகிட்டு சில பேசுகிற வார்த்தைகளால் அவருக்கே பிரச்சனையாக மாதிரி ரீசெண்டாக என்ன நடந்துச்சு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்கா பற்றி தப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு உள்ளே போட்டாங்க. பட் எதனால் உள்ளே போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எஸ், அவங்களோட பிரியாத ஒரு நண்பர்களாக தான் உள்ளே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் மக்களுக்கு எப்படி காட்டியிருக்காங்கன்னா செம்மொழி பூங்காவால் தான் இருந்தது. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கண்டென்ட் கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கண்டென்ட் கொடுத்து கடைசியில் ஜெயிலில் போய் உட்காண்டாப்புல மறுபடியும் வெளியே வந்துட்டார். ஹீ இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட். பட் ஆனால் நான் என்னென்னா ஒரு அட்வைஸாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த காமெடி வீடியோஸ், கிரிஞ்ச் வீடியோஸ், இதுக்கு ரியாக்ஷன்ஸு, ஸ்கிட்டு, காமெடி, அந்த சோஷியல் அவேர்னஸ் இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாப். அதனால் எதுவுமே குறைய சொல்லலை. மற்றவங்க பற்றி பேசுகிறது 2025 கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா உண்மையாகவே ஹெல்த்தியான ஒரு யூடியூப் கம்யூனிட்டியாக தமிழில் மாறும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக உள்ள குப்பை கொட்டுன்னு இருக்கேன். அந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்கிறேன். 3வது யூடியூபர் யார் மேலே போகலாம் நம்ம? சரி, ஓகே, இவர் கான்ட்ரவர்சிஸும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. ஒரு சூப்பரான ஒரு யூடியூபரு, தமிழ் கேமிங்கு, 10-12 வருஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல், பெருசாக எந்த கான்ட்ரவர்சிஸ்லையும் மாட்டாமல், கேமிங் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் வச்சு இன்னும் கூட குழந்த மாதிரி ஒரு கேம்ஸ் விளையாடனே பார்த்தீங்கன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதை ரசிக்கிறதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நடுவில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவங்களும் பிரச்சனையில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்சிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். எவன் என்ன வேணால் அடிச்சுன்னு போங்கடா, எவன் எப்படி வேணால் போங்கடா, நான் இப்படி தான்ப்பா பண்ணுவேன், கேமிங் சேனல் பண்ணுவேன், இன்னைக்கு கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா வந்து பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு PS5லேருந்து எல்லா கேம்ஸ் கேமே பிடிக்காதவங்களோட அவங்க வீடியோஸ் பார்த்தா சூப்பராக ஆடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ தமிழ் கேமிங் அப்படின்னு ஒரு சேனல், இவங்க வந்து ரேண்டமாக நான் வீடியோஸ் பார்ப்பேன். அடுத்தது யார் யாரை உள்ள நம்ம பேசுவோம்? எஸ், தேர் இஸ் அ குக்கர்.
அந்த குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இட்லிஸ் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு தட்டில் 4 இட்லி இருக்குமா, 5 இட்லி இருக்குமா, இவங்களாம் ஒரு குடும்பம். ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் ஊரில் யார் தப்பு பண்ணாலும் இவங்க எல்லாம் பேசுவாங்க. ஸோ அப்படியே ஒரு கேங்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. ஒன்றா நம்ம வருவோம். ஸோ இந்த சொல்கிறேன்ல, ஊரில் என்ன நடந்தாலும் நான் பஞ்சாயத்து பண்ணுவேன், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உத்தம மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும், எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணணும். இவன் நண்பன், இவன் மச்சான், இவன் மாமான்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட தரத்தை நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குங்க. சில சேனல்ஸ்லாம் நல்ல சேனலாக இருந்து அந்த மாதிரி சேனலாக மாறி மறுபடியும் நல்ல சேனலாகவும் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸு, இந்த சேம் கைண்ட் ஆஃப் பிரியாணி மேன் போடுற டைப் ஆஃப் கண்டென்ட் தான் அவரும் போடுறது, ஜேகே. ஸோ இவரோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஜாலியாக அப்பப்போ சின்ன சின்ன கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு சில வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்னொருத்தரை பற்றி தான் பேசி அங்கே வீடியோஸ் பண்ணுறது. இப்போது ஒரு யூடியூபர் ஒரு தப்பு பண்ணுறாரு, ஒரு யூடியூபர் இதை பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு எல்லாமே அந்த இதெல்லாம் வரும் போல் அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மொபைல் கோர்ட்டா அந்த மாதிரி எடுத்துன்னு போயிடலாமா. இது என்ன சொல்கிறதுன்னு நம்ம தவிர்க்க முடியாது. இப்படி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு யூடியூப்பில். நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் அப்படின்ற பேரில் அந்த ஒரு யூடியூபரோட டோட்டல் ஃபேமையை டீக்ரேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸ்லி. நான் இப்போ சொல்ல, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காப்புல. ஆனால் அவரோட நண்பருக்கு ஒரு பிரச்சனை, அவர் நண்பர் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு, அது பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக வீடியோஸ் பண்ணாமல் ஒரு 5 நாள் 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டு அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஓகே, இவங்களாம் ஒரு குக்கரில் வெந்த இட்லிங்க, ஸோ அதனால் மாற்றி மாற்றி இவங்க அடிச்சிக்க மாட்டாங்க, மற்றவங்கள தான் அடித்து தூக்கி உள்ளே போடுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. நான் தப்பாக சொல்லலை, திஸ் இஸ் தேர் நேச்சர் ஆஃப் கண்டென்ட் பண்ணிட்டு போட்டோம். 4வது கேட்டகரி இதே மாதிரி இன்னொரு சேனல், ஃபிட்னஸ் சேனல் தான் பேருக்கு. ஆனால் மனுஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீ எப்படி இப்படி சொல்லுவ, நீ எப்படி வாழைப்பழத்தில் தோல் இருக்குன்னு சொல்கிற, நீ எப்படி ஆரஞ்சில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு சொல்கிற, நீ இது பண்ணால் எப்படி 6 பேக் வரும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணால் வரும்னு சொல்லாமல் எது பண்ணால் இதெல்லாம் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர் தான் தருண் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரே ரீசெண்டாக ரிக்ரெட் பண்ணி ஒரு வீடியோ போட்டார். என்ன போட்டார் அப்படின்னா, நான் வர இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி தான் நான் நிறைய பேசுகிறேன், எனக்கே அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்ரெட் பண்ணார். விச் இஸ் ரியலி நைஸ். அது ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு ஃபிட்னஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி 6 பேக் வரது, இப்போ எனக்கு எப்படி ஒரு 6 பேக் வரது, எப்படி ஆர்ம்ஸ்லாம் வர வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும். 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம போகிறோம் அப்படின்னா குட் டே இருக்கும், குட் டே இல்லாத பிஸ்கெட் இருக்கும், மில்க் பிக்கிஸ் இருக்கும், ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மக்களோட சாய்ஸ். அங்கே பார்க்குறவங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் தான் அது வாங்குவாங்க. எனக்கு மில்க் பிக்கிஸ் பிடிக்குன்னா நான் மில்க் பிக்கிஸ் வாங்கிப்பேன். இன்னொரு கஸ்டமர் குட் டே பிடிக்குன்னா குட் டே வாங்குவாங்க. குட் டேல ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அது வாங்குவாங்க, மில்க் பிக்கிஸில் இருந்தாலும் அது வாங்குவாங்க. அவங்களோட சாய்ஸ். அதே மாதிரி ஃபிட்னஸ்க்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. இன்ஸ்டாவில் குப்பையாக பேஜஸும் இருக்குது. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது அவனோட பர்சனல் சாய்ஸ். அவங்க அந்த பர்சனல் சாய்ஸை சொல்லும்போது இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை ஃபாலோ பண்ணுற அந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க, பச்சையாக கேட்பாங்க. அதை திட்டு வாங்கிட்டு தான் ஆகணும், நீ சொன்னது ஒர்க் அவுட்டே ஆகலன்னு. ஆனால் இவர் இப்படி சொன்னார், இது தப்பு, இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு அந்த ஃபிட்னஸ்குள்ளேயே மாற்றி அடிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலி சைல்டிஷுங்க. யார் என்ன சொன்னாலும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூடியூபர்ஸ் பேர்லாம் பேசி நான் பெரிய ஆள் ஆகணும்லாம் கிடையாது. நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னா வருஷம் அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா பொலம்பல்ஸ் வீடியோ பண்ண போகிறேன், என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா ரிக்ரெட் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ணார். இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் இருக்கிற ஒரு இட்லிஸ் தான் இவங்களாம். அவங்களுக்குள்ளே அடிச்சிக்க மாட்டாங்க, மாற்றி பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவங்கள தட்டி கேட்பாங்க. பட் அவங்களுக்குள்ளே யாராவது தப்பு பண்ணால் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அடுத்தது யார் அப்படின்னா சில கேட்டகரியில் இருக்காங்க. அவங்களெல்லாம் மனுஷனாக கூட மதிக்கல நான். அவங்க பேர் சொன்னால் எனக்கு டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த மைக்குக்கு இந்த கேமராவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நான் பேசுகிற டோனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதனால் அவங்கள பற்றி நான் பேசக்கூட விரும்பல. அது யாருன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் போட்டுங்க. சரி, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேட்டகரி டெக்கு. இந்த டெக்குன்னு வரும்போது தான் பக்குன்னு குத்தலான்னு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் 2-3 வருஷம் முன்னாடி டெக்கு சேனல்ஸ் அப்படின்னா அழகாக ஒரு மொபைல் எடுத்து ரிவ்யூ பண்ணி மக்கள் அதை பார்த்து போய் வாங்கி ஜென்யூனாக கண்டென்ட்ஸ் போட்டு அடிச்சிக்காமல் மாற்றி இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் எங்கே போச்சுன்னு தெரியல. C4E டெக்குன்னு ஒரு சேனல், அவங்க இன்னும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கீக் தமிழ் அவன் இவங்க 2 பேர் அடிச்சிக்கின்னு தமிழ் டெக் கூட அடிச்சிக்கின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் ஆடியன்ஸ்னு வச்சிங்க, இப்போ நான் தான் ஆடியன்ஸ், நான் யூடியூபரெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? அடிச்சிக்கிறாங்களேப்பா, ஏன்னா தலைவன் போட்டாக்கிட்டான், இவர் இன்னும் வீடியோ பண்ணாமல் இருக்காரு. அவங்கள நாளே அது போக மாட்டேன். ஒரு தேட்டருக்கு போய் 150 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி சண்டை பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு ஓடுது. ஸோ இந்த மாதிரி டெக் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக் விட்டு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் திருந்துட்டு மறுபடியும் உட்காந்துட்டாங்க, ஓகேங்களா? இதில் தமிழ் டெக் ப்ரோவே எனக்கு தெரியும், பட் பேசுனது கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா
சாதுவாக ஜென்யூனாக எப்படி கண்டென்ட்டை எங்கேஜிங்காக கொண்டு போகலாம், ரிசர்ச் பண்ணுறாரோ இல்லையோ, ரிசர்ச் பண்ணி நான் ராக்கெட்டை விட போகிறாங்க. ஒரு ஃபோன் வருதுன்னா என்ன, இப்போ இந்த கப் இருக்குது, இது ஒரு ஃப்ளாஸ்க்கு, இதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், தண்ணி ஊற்றி வைப்பேன், ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கா, நல்லா இருக்கு வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை உட்காந்துன்னு இது என்ன மாதிரி பிளாஸ்டிக்கில் செய்கிறாங்க, இது மோந்து பார்த்தா கேன்சர் வருமா, மோந்து பார்க்கலன்னா என்ன வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு யூடியூப்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணிடலன்னா ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு ஒரு நிலமை தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டெக் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் சேனலுக்கும் ஒரு ரிசர்ச் வேல்யூ வைக்கணும் போல், அதில் வச்சு தான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணணும் போல். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் தான் மனுஷனு மாட்டினா போல். புலம்பி மனுஷன் ஒரு கட்டத்து மேலே அவரும் கிவ் அப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ அப்படியே இருங்க, யார் எப்படி வந்தாலும், யார் அடித்து போட்டு உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் சிங்கம் மாதிரி தான் இருக்கணும், அப்படியே இருங்க. அடுத்தது வேறு யார், டெக் பாஸு. நான் இந்த கதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ டெக் பாஸ்லேருந்து டெக் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டாங்க. இவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, இவர் ஒரு வீடியோ போட்டார், அவர் ஒரு வீடியோ போட்டார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம கண்டென்ட், நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி டீசெண்டாக அடிச்சுக்கிட்டாங்க. சில டைமில் இந்த டெக் பாஸ் சைடு நம்ம சுதர்ஷன் ப்ரோ எமோஷனல் ஆகிட்டார், அந்த சைடு எமோஷனல் ஆகிட்டாங்க. இப்போ டெக் சூப்பர் ஸ்டார்னு ஸ்டார்ட் பண்ணி அது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கவரை நம்பி மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை முடியுது, சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா விடமாட்டாங்க. இவனுங்க ஏன் சண்டை போடல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தூண்டுவாங்க. நீ ஃப்ராடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மென்டல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் நீங்கள் சண்டை போடுங்கண்ணா நாய்ங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் இப்போ பிரச்சனையை மறட்டு 2 பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டெக் பாஸுக்குள்ளே சுதர்ஷன் இருந்தப்போ உண்மையாகவே ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ ஏன்னா ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் உட்காந்து ஒரு விஷயத்தை எடிட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு கேமரா வச்சு ஆங்கிள் வச்சு ஒரு ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா இதை பண்ணி இதை பண்ணுவாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு சினிமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் யூஸ் பண்ணி அப்படின்னா ஒரு 1 டே 2 டேஸ் 3 டேஸ் இல்லை 10 டேஸ் கூட ஒர்க் இருக்கும். அதில் உட்காரவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே எங்கேஜிங்காக கொண்டு போன ஒரு சேனல்லேருந்து வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஹர்ட்டாக இருந்தது. ஃபோன் பண்ணி கூட நான் பேசியிருந்தேன். அதிலே இருந்திருக்கலாம். பட் வெளியே வந்து அவர் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஸ்டார்ட் பண்ணி அதுவும் நல்லா போகுது. அவருக்கு இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃபாரின் யூடியூப் சேனல்ஸ் கிட்ட எடுத்துன்னு போய் அவர் நிப்பாட்டணும். அது நம்ம சைடில் இந்த விஷயஸ். டெக் பாஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு கம்பெனியாக ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ரீசெண்டாக ஒரு புலம்பலாக போயிட்டு நிறைய பேர் அது கண்டென்ட்டாகவும் பண்ணிட்டாங்க. சரி, இன்னொரு இந்த குக்கரில் வெந்த இட்லிங்க இருக்காங்கல்ல, அதில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எம்ஜி ப்ரோ. நான் எப்போவுமே பேசுறது கிடையாது பெருசாக. ப்ரோவோட கண்டென்ட்ஸ் ஆர் ஓன்லி சோஷியல் டாபிக்ஸ், நாட்டில் நடக்கிற டாபிக்ஸ் எடுத்து அவரோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவார். சில டைமில் தப்பு இருக்கும், சில டைமில் மனப்படம் பண்ணியும் சொல்லுவார். அது மேலே அவருக்கு ட்ரோல்ஸும் இருக்குது, நீ இதை பார்த்து சொல்கிற அதை பார்த்து சொல்கிறேன்னு. சோஷியல் டாபிக்ஸ் எடுத்து ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி விக்கிபீடியாவில் பார்த்து தான் பேச முடியும், குமுதம் புக்கில் பார்த்து பேச முடியும். சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் இருக்கிறது தான் பேச முடியும். புதுசாக ஒன்று உருவாக்கி பேசினா அது ஃபேக்கு, ஒரு பாலிடிக்ஸாக ஒன்று. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாமே பேசுகிற இவர் ஒரு ரேப் கேஸ் பற்றி பேசுவார், அந்த கேஸ் பற்றி பேசுவார், இந்த கேஸ் பற்றி பேசுவார். இந்த குக்கரில் வந்த இட்லிங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும், இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவரை பற்றிலாம் தனியாக எடுத்து வீடியோலாம் பண்ண மாட்டாங்க. அதை பச்சையாக தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் யூடியூப். இதுக்குள்ளேயே ஒரு கேங் இருக்குது, அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் மாற்றி அடிச்சிக்க மாட்டாங்க. இது நான் சொல்லலைனாலும் ஆடியன்ஸாக உங்களுக்கு நீங்களும் இது ஃபீல் பண்ணி புலம்பிருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. ஹி ஹஸ் கான் டு மெனி ஹைட்ஸ். அது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். ஒரு தமிழ் யூடியூபராக சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்னென்னா, நடக்கிற எல்லா பிரச்சனையும் போடுவார், சில இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவார். ஆப்வியஸ்லி அதுக்கான பின்விளைவுகள் இருக்கும். பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசும்போது இந்த யூடியூபர்ஸ்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் பற்றியும் பேசுவார்னு நினச்சேன். சிலதெல்லாம் பேசுவார், சிலதெல்லாம் விட்டுறாரு. ஸோ இட் கிளியர்லி ஷோஸ் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக தெரியுது. ஸோ எம்ஜி அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அவரோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டே போகிறாரு. நம்ம நார்த்தில் ஒருத்தர் இருக்கார், ஐ திங்க் இஸ் ஃப்ரம் ஜெர்மனி, துருராத்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கண்டென்ட்லாம் ஒன்று பயங்கர வைரலாகும். அந்த ரேஞ்சுக்கு எம்ஜி ப்ரோவும் போவார். இஃப் யூ ஃபோக்கஸ் மோர் ஆன் எடிட்டிங், ஒரு ப்ராப்பர் மைக், ஒரு ப்ராப்பரான பேக்ரவுண்ட், ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அவர் விற்கிற அளவுக்கு கண்டிப்பாக சோர்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணால் அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் பண்ணால். அடுத்தது யாரை பற்றி நம்ம பேசுவோம்? நான் யாரையாவது விட்டுட்டா ப்ரோ என்ன ப்ரோ இவரை பற்றி பேசலாம், அவர் ஒன்று எதிரியெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் தமிழில் அவரை பற்றி தான் என்னால் பேச முடியும். அடுத்தது யார்? நம்ம செரி பார்த்தீங்கன்னா எவன் எப்படி வேணால் அடிச்சின்னு போங்கடா, நான் போயிட்டு நான் வேர்ல்டு ரைடு பண்ணுவேன்,
நான் பைக் எடுத்து ஓட்டுவேன். யார் என்ன வேணால் கம்யூனிட்டியில் அடிச்சிங்க. நடுவில் நானும் சில டைமில் கான்ட்ரவர்சியில் மாட்டுவேன். நான் மறுபடியும் பைக்கு தான் ஓட்டுவேன். கான்ட்ரவர்சியில் மாட்டுவேன், சில டைமில் பைக்கு தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு மட்டுமே பேஷனாக வச்சிருக்கிற ஒரு மோட்டோ விளாகரில் ஸ்டில் ஹீ இஸ் சர்வைவிங் இன் தட். அது ஒரு பெரிய விஷயம். ரீசெண்டாக கூட மீட் பண்ணேன். உண்மையாகவே பார்த்தீங்க, இப்போ நான்லாம் பைக் ஓட்டல 1 இயராக. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் அந்த ஒரு பேஷனை நோக்கி அவர் இங்கிருந்து வேறு கண்ட்ரியில் போய் வண்டி ஓட்டுறதே ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இஸ் டூயிங் தட் வெரி குட். நான் இது என்ன சொல்கிறேன்னா, சரி எனக்கு தெரியும்லாம் பேசலை, ஒரு யூடியூபராக பார்த்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ அவர் வேர்ல்டு ரைட் பண்ணுறதில்ல, பட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இன்னும் அவர் நிறைய கண்ட்ரிஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை இவர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களே தவிர, இவர் இங்கே இதுக்கு ப்ரமோட் பண்ணுறாரு, இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் வேர்ல்டு ரைட் பண்ணுறது சொந்த காசு வச்சு பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. இஸ் டூயிங் தட். மோட்டோ விளாகிங் அப்படின்றது தமிழில் இன்னும் கொஞ்சம் ஓடுது அப்படின்னும் போது இந்த சில பேரால் கொஞ்சம் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா சரி ஒருத்தர் கீப் அப் த குட் ஒர்க் ப்ரோ, நீங்களும் பண்ணிட்டே இருங்க. மறக்கப்பட்ட யூடியூபர்ஸில் பார்த்தி மனுஷன் இப்போ தான் மீட் பண்ண, ஒரு 4-5 நாள் முன்னாடி, ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஏன் யூடியூப் விட்டு போனார் அப்படின்னா, பர்சனலாக இஷ்யூஸ், அட் த சேம் டைம் கம்பெனி, அதுதான் அவர் மெயின். தொழில் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கலாம். அதனால் டைம் கன்சியூமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, என்னால் என்னோடய ஒர்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். வருவார், எப்போ வருவாருன்னு தெரில. இருக்கிறப்ப ஜென்யூனான கண்டென்ட்டாக போடுவார், ஜாலியாக போடுவார், யதார்த்தமாக போடுவார். அவர் மறுபடியும் வந்து கொஞ்சம் பைக்கில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்து நானும் வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகுது கைஸ். வயசாகிட்டே இருக்கும்போது மைண்டு மாறும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது யார்? ஐயோ, என்ன நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு தெரியுமே. யார் பேரும் வரமாட்டேங்குது எனக்கு மைண்டில். யார் பேரும் வரமாட்டேங்குது. யார் வீடியோஸ் பார்ப்பேன் நான். நம்பர் பிளேட் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ லதாக்குன்னு போடுவார் வீடியோஸ். பட் ஆனால் அது போன வருஷம் ஷூட் பண்ணதாக இருக்கும். அது நல்லாவே தெரியும். ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. எடிட்டிங்கில் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். பெருசாக எந்த கான்ட்ரவர்சிஸும் மாட்டினதில்லை, எந்த கான்ட்ரவர்சியும் பெருசாக போக மாட்டார். ரைடு போவார், வீடியோ பண்ணுவார். இன்னும் லேட்டாக வரும், ரொம்ப லேட்டாக வரும். அண்டு இன்னொருத்தர் விக்னேஷ் பிடி, அவர் என்ன ஆனாருன்னு தெரில, வீடியோஸ் பண்ணுறதில்ல. ரீசெண்டாக டைகர் வாங்கன்னு தான் போட்டிருந்தார். ஐ மீன் ஒரிஜினல் புலி கிடையாது, பைக்கை சொல்கிறேன். இன்னும் ப்ராப்பராக ரைட்ஸ் பண்ணல. அவர் எடிட்டிங் அந்த நரேஷன்லாம் சூப்பராக இருக்கும். அவரும் பெருசாக கான்ட்ரவர்சிஸ்லாம் பேச மாட்டார். கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னாவே மைண்டில் வருது தலைவன் டிடிஎஃப். வாசன் ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா, கான்ட்ரவர்சிஸ் இல்லாமல் அப்படியே போயிருந்தாருன்னா மேபி இப்போ இன்னும் அந்த பைக்கிங்கில் இன்னும் ஹைட்ஸ் நிறையா போயிருக்கலாம். பட் இப்போது ரேசிங் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. தன்வினை தன்னை தூக்கி சொருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வச்சுக்கிற ஒரு வினை தான். நிறைய பிரச்சனைகளில் மாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே லைசன்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. விச் இஸ் ரியலி சேட் தான் மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டியில். இதுக்கு நடுவில் கான்ட்ரவர்சிஸ் அடிச்சிக்கிறது. நம்மளும் வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அவர் ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணியிருக்காரு. இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாமல் அடிச்சிக்கிறாங்க. கான்ட்ரவர்சிஸில் மாட்டி அடிச்சிக்கிறாங்க. இதுதான் நடக்குதே, வேறு எதுவுமே ஆக்சுவலாக நடக்கலை. அடுத்தது கண்டென்ட் இல்லமாமே அஜீஸ். நடுவில் எங்களுக்கும் ஆக்சுவலாக சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆச்சு. மேபி இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆச்சு சில விஷயங்களுக்கு. பட் நம்ம ஜென்யூனாக சில விஷயங்கள் பேசும்போது இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவரும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போது கொஞ்சம் நார்மலாகிட்டு இஸ் டூயிங் இஸ் கண்டென்ட். நடுவில் சில கான்ட்ரவர்சிஸ் வருது, பட் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஏஜ் தான். ஏஜ் ஃபேக்டர் தான் ஒரே ஒரு விஷயம். அந்த ஏஜில் இருக்கும்போது நமக்கு அப்படி தான் மைண்ட் இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நார்மல் ஆகிடும்னு நினைக்கிறேன். வேறு யார் நம்மால் ஹைனா கூட நைனாமார் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தார். தமிழ் ட்ரெக்கர். எஸ், தமிழ் ட்ரெக்கர். ஹீ லவ்ஸ் இஸ் ஜாப். அந்த ட்ராவல் அப்படின்றது இட்ஸ் லைக் ஹார்ட் கோர் ட்ராவலிங்குங்க. சும்மா விலாக்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நம்மளாம் பார்த்து இது எப்படிறான்னு சொல்கிறப்ப அவர் அதை எடுத்துன்னு போய் பண்ணி காட்டுறது. ஒவ்வொரு கண்ட்ரிஸ் போயிட்டு அங்கே ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி சாப்பாடு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு ட்ராவலிங் கண்டென்ட்டில் தமிழ் ட்ரெக்கர் இஸ் கைண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி ஒரு கேட்டகிரினா பேக் பேக் குமார். அவரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை, நடுவில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி பண்ணார். தமிழ் ட்ரெக்கர் இப்படி பண்ணிட்டாப்புல, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவங்களாம் லக்ஸரி ட்ராவல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாரு. தட் இஸ் டோட்டலி புல்ஷிட். ஸோ பேக் பேக் குமார் ப்ரோ வீடியோஸ் பார்க்குற ஒரு கேங்கே இருக்குது. ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா இட்ஸ் தேர் விஷ். அவங்க எப்படி வேணால் அதை ட்ராவல் பண்ணலாம். 10 ரூபாயிலையும் ட்ராவல் பண்ணலாம், 10,000 ரூபாயிலையும் ட்ராவல் பண்ணலாம். அது அவங்களோட விருப்பம் தான். நம்ம அது எதுவுமே சொல்லக்கூடாது. நான் 10 ரூபாயில் தான் ட்ராவல் பண்ணுறேன், நீயும் 10 ரூபாயில் தான் ட்ராவல் பண்ணோன்னா அது என்ன, இது புரியல எனக்கு. இது என்ன ரூல்ஸா? இது ஒரு புக்கே எழுதியிருக்காங்களா நான் யூடியூப்பில்? அந்த வகையில் அவர் மேலே எனக்கு கொஞ்சம் காண்டு தான். பட் மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ வச்சே மொத்த உலகத்தையும் சுற்றிட்டே இருக்காரு. வேறு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த கேமராவும் கிடையாது. கோப்ரோ வச்சே மொத்தத்தையும் சுற்றுவார். 1 மணி நேரம் வீடியோ போட்டாலும் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, வளவலன்னு பேசிட்டு பட்ஜெட்டாக
லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் காட்டாமல் பட்ஜெட்டாக செலவு பண்ணிவிட்டு வீடியோஸ் பண்ணுறதால தான் அவரோட வீடியோஸ் நல்லா ஓடுது. மேபி அவருக்கு நான் சஜஷன் கொடுக்கணுன்னா, கேமரா ஒன்று வச்சிங்க, ப்ராப்பராக ஒரு மைக் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் யூஸ் பண்ணி எடிட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், ட்ரோன் ஷாட்ஸ்லாம் சிலதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சேம் அப்ளிகபிள் டு நம்ம தமிழ் ட்ரெக்கர் எப்படின்னா 10 வீடியோ போட்டார்னா 5 வீடியோவில் ட்ரோன் ஷாட் இருக்கும், 2 வீடியோவில் சினிமேட்டிக்காக இருக்காது. அதுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் வேணும் தான் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி டைம் எடுத்து பண்ணால் 2025ல் மேபி இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யார் யூடியூபர்ஸில் நான் பேசலை? பொலம்பல்ஸ், வேறு யார் மேலே பொலம்பல்ஸ்? எஸ், முக்கியமான ஒரு மனுஷன். முக்கியமான இல்லை, இவங்களுக்குள்ள இந்த குக்கர் அப்படின்னு சொல்லலை, அந்த குக்கரில் வெந்த ஒரு இட்லிஸ் ரைட் நோ பார்த்தீங்கன்னா இஸ் இன்டூ சம்திங், ஒரு சேடான ஃபேஸில் இருக்கார். நம்ம அதை பற்றி பேச வேணாம். பட் A to D நான் பேசியிருக்கேன் இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் நடக்கிறப்போ. டெக் சேனலாக ஸ்டார்ட் பண்ணி டெக்கு பற்றி பேசாமல் டக்குன்னு வேறு யூடியூபர்ஸ், வேறு இன்ஸ்டாகிராமில் நடக்கிறத பற்றி கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசி வேற ஒரு ட்ராக்குக்கு போயிட்டார். கடைசியில் அந்த அக்கா, இந்த டெய்லர் அக்கா இவங்கள பற்றிலாம் பேசி, ஸோ ஐ திங்க் தட்ஸ் கம்ப்ளீட்லி நான்சென்ஸ். அது தேவையில்லைன்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அது பேசணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஈஸ் ஹேவிங் எ டெக் சேனல், மேபி இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அது பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. அது நான் பர்சனலாகவே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இந்த மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு பேனர் வச்சது, அதில் இன்வைட் பண்ண சில பேர், இதெல்லாம் கைண்ட் ஆஃப் என்னென்னா நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் வீடியோலாம் பண்ணுறாரு, முன்னாடியே அவர் பண்ண மாட்டுறாரு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் வந்த இட்லிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் அவங்க மாற்றி பேசிக்க மாட்டுறாங்க. பட் ஊரில் என்ன நடந்தாலும் நான் பேசுகிறேன், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனோட அந்த ஒரு பல வருஷத்துக்கான உழைப்பையே டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இட் ஹேப்பன், பட் ரைட் நோ அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, விச் இஸ் ரியலி குட். அட் த சேம் டைம் ஏன்னா கம்யூனிட்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்க. ஆடியன்ஸுக்கு அடிச்சிக்கினா தான் பிடிக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சும்மா அடுத்தவங்களை பற்றி பேசிட்டேவா பண்ண முடியும்? நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஸோ ரைட் நோ இஸ் இன்டூ சம்திங், ஒரு சேடான ஃபேஸில் இருக்கார். நம்ம அதை பற்றி பேச வேணாம். நான் இது எல்லாரை பற்றி ஜென்ரலாக பேசினேன், அதனால ஜென்ரலாக இதை பற்றி நான் பேசியிருக்கேன். சரி, ஓகே. எல்லாரையும் சொல்லிட்டேனா? வேறு யார்? சுஹைல் விலாகர். எஸ், இவர் மேலே பல வருஷம் முன்னாடி பல கான்ட்ரவர்சிஸ். அவர் இந்த கண்டென்ட் காப்பி அடிச்சிட்டாரு, கேரளாவில் இவரை பார்த்து காப்பி அடிச்சிட்டார், அவரை பார்த்து காப்பி அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கண்டென்ட் தம்ப்நெயில் எடுத்து அவர் போட்டாலும் அந்த கேரளாவில் இருக்கிறவங்க தான் இவங்க மேலே காண்டாகணுமே தவிர நம்ம காண்டாகணும்னு அவசியமே கிடையாது. ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, குழந்தை, ஸோ இவங்களெல்லாம் வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எங்கேஜிங்காக அவர் முடிஞ்ச அளவு கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. எல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா டெக் சேனல் ஒன்று வச்சுருந்தாரு, சைபர் தமிழான்னு சொல்லிட்டு. அதில் சுத்தமாக வீடியோஸே பண்ணுறது கிடையாது. ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதில். அது மேபி நல்ல ஒரு டெக் சேனலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதுவும் சைமல்டேனியஸாக பண்ணியிருந்தா ஒரு ஆள்லாம் வச்சு ப்ராப்பராக. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் சேனலாக ஆகிட்டார். அது கொஞ்சம் வருத்தம், நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் அவர் விலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி விலாக்ஸுக்கு செம்ம எங்கேஜிங்காக பண்ணுவார். நாங்களும் மலேசியாவில் ரீசெண்டாக போயிருந்தோம். மற்றது என்ன வேறு யார்? தமிழ் ட்ரெக்கர் சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. வேறு யார் எனக்கு தெரியும்? நான் யூடியூப்பில் விசிபிளாக பார்க்குறவங்கள சொல்கிறேன், நான் பர்சனலாக பார்த்தவங்கள நான் சொல்கிறேன். ஏன்னா மிச்சவங்க பற்றி எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது பெருசாக. வேறு யார்? அவ்வளோதாங்க. நான் யாராவது லிஸ்ட்டு விட்டு போயிருந்தேன், மைண்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மைண்டிங் ஆக மாட்டேங்குது, பிரெயின் ஆக மாட்டேங்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி இரு டே நாய, நீ எல்லாரை பற்றி பேசுனீங்க, இனோவேஷன் ப்ளஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பற்றி பேச மாட்டேன்னு கேட்டால் என்னை பற்றி நானே சொல்லிக்கிறேனே. இனோவேஷன் ப்ளஸ்னு ஒரு சேனலு, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை, மிக்ஸ்டு கண்டென்ட். பைக் விலாக் வேணுமா, அதுவும் இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டு. மியூசிக் வேணுமா, அதுவும் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இருக்கும். கான்ட்ரவர்சிஸ் வேணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். டிஆர் சீரிஸ் வேணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். மிட் நைட் ஸ்டோரிஸ் வேணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். தளபதி கண்டென்ட் வேணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். மூவி ரிவ்யூஸ் வேணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அன்பாக்சிங் வேணுமா, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு நேஷ்னல் சேனல் மாதிரி இனோவேஷன் ப்ளஸ்ன்ற தான், பெருமையால் சொல்ல. இனோவேஷன் ப்ளஸில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் இன் இஸ் ஒர்க். ஸோ அவனோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. கொஞ்சம் நக்கலாக சில விஷயங்கள்லாம் கண்டென்ட் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ பண்ணுறதே கிடையாது. மிட் நைட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, பட் அவன் பண்ணுறதே கிடையாது. பைக் ரைடு லாஸ்ட்டாக நேபாள் போனான், அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. கேட்டால் பைக்கர்னு சொல்லிட்டு சுற்றுறான். ஆகுனா தளபதி கண்டென்ட் எடுத்து போடுவான், தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சிஸ் உள்ளே இழுப்பான். வேறு என்ன பைக் ஓட்ட சொன்னால் கீழே விழுவான். கார் வாங்கி பைக்கை மறந்துட்டான். ட்ரேடிங் ஆப்ஸு, பெட்டிங் ஆப்ஸில் ப்ரொமோட் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ப்ளஸ் மேலே அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இனோவேஷன் ப்ளஸ் ஓனராக நான் பேசுகிறேன். சரி, ஓகே கேஸ். நம்ம சேனல் பற்றி சொல்லணுன்னா நான் சொன்ன மாதிரி மிக்ஸ்டு கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது. நான் நிறைய வாட்டி யோசித்தேன் தனித்தனியாக ஒரு சேனல் வைக்கலான்னு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கேமரா, எங்கள் மைக்கு, இங்கே நான் பேசுகிறேன், நான் தான் இப்போ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணோம்.
நம்ம ஆல் அலோனாக எல்லாமே பண்ணுறது. அப்படி இருக்கும்போது தேர் ஷுட் பி சம் மைனஸ். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ பல வருஷமாக பார்க்குறேன், உங்களுக்கு என்ன ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ தான் இருக்காங்க, 1 மில்லியன் எப்போ தான் டச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஆசை இருக்குதான், ஃபீல் பண்ணது உண்டு, ரொம்பலாம் ஃபீல் பண்ணது கிடையாது. லைஃப் அதோட ஃப்ளோவில் அப்படியே விட்டேன், அப்படியே போட்டோம், நடக்கிறது நடக்கும். நம்ம ஒரு 10 பேர் டீமாக இருந்தேன், நேற்றுக்கு ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு போயிடலாம், கண்டென்ட்லாம் பயங்கரமாக யோசிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ட்ராபேக்கே அரக்கோணத்தில் இருக்கிறது. சென்னையில் இருந்திருந்தால் கூட ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கும். பைக் இப்போ 1 இயராக தான் நான் ஓட்டல, என்கிட்ட பைக் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு பைக் இல்லை, 1 இயராக நான் ஓட்டல. பைக் வ்ளாக்ஸ் நானே மிஸ் பண்ணுறேன். நேற்று கூட ஒரு ஸ்டோரி போட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் 2021, 2022, 2023 இப்போ ஏன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்றது எனக்கே தெரியல. மேபி ஏஜ் ஆகுதா, இல்லை நிறைய மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனா என்னன்னு தெரியல. இந்த பெட்டிங்கு ட்ரேடிங் ஆப்ஸு இப்போது லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நான் வாழ்கிற லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட கனவாக இருக்கும், இப்போ நீங்கள் வாழ்கிறது இன்னொருத்தரோட கனவாக இருக்கும். அதில் எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணணும்னா, நான் எவ்வளோ ட்ரோன்ஸ் தொலைச்சிருக்கேன், எவ்வளோ கேமரா உடச்சிருக்கேன், என்னோடய ஹிஸ்டரிலாம் தெரியுமா, அது எல்லாமே நான் ஈடு கட்டணும் அப்படின்னா இந்த சில ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது யூஸ் ஆகும். நான் இப்போ ஆல்பம் சாங்ஸ் ரீசெண்டாக எதுவும் பண்ணல அப்படின்னா, சாங்ஸ் பண்ணிவிட்டு என்னால் ஷூட் பண்ண முடியல. அந்த ஷூட்டுக்கு ஃபினான்ஷியலாக தேவைப்படும். நம்ம ஏதோ பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் நம்ம வச்சுக்கல. நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னா, நம்ம அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறோம், இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷனாக மட்டும் எடுத்துங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு டிஸ்க்ளைமரோட தான் உள்ளே போகிறோம். ஆப்வியஸ்லி அந்த ஒரு பெட்டிங்கு, அந்த ட்ரேடிங்கு, இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சில ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறோன்னா விச் இஸ் கால் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். நம்ம அது ஒரு அங்கே சைடில் ஒரு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ வருது, நம்மளோட இந்த யூடியூப் இதுக்கே யூஸ் ஆகுது. எங்கேயாவது நம்ம போகிறோம் வரோம் அப்படின்னும் போது அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் தவிர அதை வச்சு நான் ஒன்றும் வீடு கட்டியோ இல்லை வேறு ஏதோ நான் ஆக்சுவலாக வாழலை. அதுதான் உண்மை. வேறு என்ன கான்ட்ரவர்சிஸ். எஸ், நான் எப்போனா டிஆர் சீரீஸ்ன்றது நான் இன்றைக்கி ஒன்று ஸ்டார்ட் பண்ணல. அந்த ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் போது நான் யாரையாவது சும்மா ட்ரோல் பண்ணுவேன். அது கூட யாருன்னா முக்கியமாக தளபதி யாராவது தப்பாக பேசுனா பேசுவேன். இந்த 2K கிட்ஸ் இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக யூடியூபர்ஸ்குள்ளே அடிச்சுனே இருக்கும்போது நம்ம ஏன் அதை பற்றி பேசக்கூடாது, நம்ம இது கண்டென்ட்டாக பண்ணல. நான் ரீசெண்டாக கூட இது ஒரு வீடியோ பண்ணப்போ கூட அந்த வீடியோ நான் மானிட்டைசேஷன் கூட நான் பண்ணல, எனக்கு அதுலேருந்து வர காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே பண்ணேன். இது ஒரு மைனஸ், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் எல்லா மூவி ரிவ்யூஸ் பண்ணுறதில்ல இனோவேஷன் ப்ளஸில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்கள் ஏரியாவில் சில படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, துப்பு கெட்டவங்க. மற்ற எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணால் நான் இங்கேயே பார்ப்பேன். இருக்கிறது 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் தான். அப்படி இருக்கும்போது எல்லா படம் எப்படி பார்க்க முடியும்? 120 ரூபா படத்தை நான் 2000 ரூபாய் டீசல் போட்டு சென்னைக்கு போய் பார்க்கணும். அப்படி என்ன பண்ணுறேன்னா, மெயினான ரிலீஸ் ஆக மூவிஸ்க்கு மட்டும் ப்ரீ பிளான்டாக நான் பிளான் பண்ணி போயிடுவேன். சில படம்லாம் வரதும் தெரில போகிறதும் தெரில, லேட்டாக பார்த்தா ரிவ்யூ பண்ணாலும் பெருசாக அது யாரும் பார்க்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி பயாஸ்டு, நான் உண்மையாக சொல்கிறேன், பயாஸ்டாக நான் ரிவ்யூலாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு படம் பார்த்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலேனா நம்ம பயாஸ்டாலாம் சொல்ல மாட்டோம். ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் பொலம்பல்ஸ் ஃபார் 2024. இந்த இயர் எண்டாவது யூடியூபர்ஸோட பொலம்பல். இன்னும் சில பேர் விட்டு போயிருப்பேன், பட் இதுதான் நடக்குது கைஸ் உள்ள. ஸோ 2024 ஹெல்த்தியான கம்யூனிட்டியாக இருந்தால் உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் உண்மையாகவே நல்லாயிருக்கும். விஜய் சித்து வ்ளாக்ஸ், அவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க தான் ட்ரெண்ட், அவங்கள பற்றி நான் மறந்துட்டேன். அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்கேஜிங்காக ஜாலியாக எல்லாரையும் இது பண்ணுற மாதிரி ஆபாசமாக பெருசாக இருக்காது, பட் ஸ்டில் எங்கேஜிங்காக யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்சப் பண்ணிட்டு விளாக்ஸ்லேயே இத்தனை பேர் பார்க்க வைக்க முடியுமா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணுறாங்க. 2025 இன்னும் கண்டென்ட்டை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். சரி, இவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களே, நீ என்னத்தை பிடுங்க போகிறேன்னு கேட்பீங்க. அந்த கொஷின் கண்டிப்பாக கமெண்ட்டில் வரும். நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு தெரியும், 6 வருஷமாக கமெண்ட்ஸ் பார்க்கல நான். அடுத்த வருஷம் நான் இன்னும் டீப் கான்சன்ட்ரேஷன் இன்டூ ட்ராவலிங், மியூசிக் மெயினாக இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய சாங்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆக்டிங் இந்த வருஷம் ட்ரை பண்ணுறோம். எண்ட் ஆஃப் த டே மீடியா அப்படின்றது ரத்தத்தில் ஊறிச்சு. இது மேலே நமக்கு எதுவும் தெரியல. செருப்படிகள், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குது. இது விட்டால் வேறு எதுவும் தெரியாதுன்ற முடிவாயிடுச்சு. கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால், அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் பேசவே விடாது, கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் பெருசாக பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியன்ஸ் தான் தேவை. அதுதான் ஒரு விஷயம். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வேறு ஏதாவது நீங்கள் புலம்பணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த புலம்பலை நானும் கேட்டு இன்னொரு புலம்பல் வீடியோ பண்ண மாட்டேன், நான் புலம்பிக்கிறேன் தனியாக. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட், இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.